சோதரம் கர்த்தாவே. பாருங்க, இப்ப நம்ம ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று இப்ப பைபிள்ல இப்படி சொல்லியிருக்கேன், தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, காணக்கூடாதவர்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படின்னா தேவனை நம்ம முயற்சினால பார்க்கவே முடியாது, புரியுதில்ல. ஆனா தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். இப்ப உதாரணத்துக்கு ஆதியிலேருந்தே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆதாமினிடத்துல தேவன் வருகிறார். அப்போ அவனோட பேசிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் பார்க்கும். அதுக்கு பிறகு அவன் விழுந்த பிறகும் தேவனுடனே அவனை அப்படி விட்டு விடல, அவனுக்கு தோளுடைகளை பொருத்தி. அப்போ அவன் மாம்சத்துல இருக்கிறதுனால அவரும் அந்த ரூபத்துல அவன்கிட்ட பேசியாரு. இனி அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததிகளோடு தொடர்பு கொள்ளார். அப்ப தேவன் மனிதன் மாம்சத்துல இருக்க மனுஷனை, பாவத்துல இருக்க மனுஷனை தேடி வரும்போது அதற்குரிய நிவாரணத்தோடு அவர் வருகிறார், அந்த பிரமாணத்தோட வர்றாரு. அப்ப தேவன் மனுஷனிடத்துல வரும்போது எந்த பாவியா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா தீட்டுள்ளவனோ அருவருப்போ யாரா இருந்தாலும் அவர் அதுக்குரிய நிவாரணத்தோட வர்றதுனால அவருக்கு பக்கத்துல எல்லாரும் போகலாம், புரியுதில்ல. அதே நேரம் மனுஷன் தேவனிடத்துல பிரவேசிக்கணும்னா அதுக்கு சில நியமங்கள் இருக்கு. அதாவது நாம் தேவனை சந்திக்கணும்னா நியமங்கள் இருக்குது. அப்படின்னா நம்ம தீட்டு உள்ளவனா இருக்கக்கூடாது, அருவருப்ப உள்ளவனா இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லியிருக்கு. அப்ப நாம் தேவனை சந்திக்க ஒரு பிரமாணம் தேவைப்படுது, ஒரு நீதி தேவைப்படுது. ரூல், ஆமா, நீதி, தேவ நீதி, அது நமக்கு தேவைப்படுது. அவர் நம்ம சந்திக்க அவர் அதை செய்துக்கிடுவார். ஏன்னா அவரு சர்வலோகத்திற்கும் பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக சர்வலோகத்திற்கும் அவர் தான் பரிகாரி. அதனால அவர் அந்த பரிகாரத்தின்படி பரிகாரம் செய்ய வாரவர்னால அவர் அதற்குரிய ஆயத்தத்தோட வருவார். அதனால அவர் இப்ப மாம்சத்துல தேவன் கிறிஸ்துவ வெளிப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகியை போய் தொடுவார். ஆனா நியாயப்பிரமாண காலத்துல குஷ்டரோகியை பாளையத்துக்கு புறம்பு, அப்படின்னா மனுஷன் ஜீவிச்சிருக்க அந்த பக்கம்தான் இருக்கணும், மனுஷரோட இருக்க முடியாது. அதனாலதான் இப்ப நிறைய இடங்கள்ல அந்த தொழுநோய் ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தா முன்ன காலங்கள்ல கட்டப்பட்டு அவங்க அங்கதான் குடியிருந்துட்டு இருப்பாங்க. அது சாப வியாதி. அப்ப இப்படிப்பட்ட ஊனையும் கூனையும் குருடையும் இவங்க எல்லாமே இந்த சாபத்தினால வந்தவர்கள் எல்லாம் பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கல பாவ பிரமாணம் நியாய பிரமாணம்னு ரெண்டு இருக்கு. நியாய பிரமாணத்துக்கு கீழே போயிட்டான்னா பாவ பிரமாணம். அப்ப பாவ பிரமாணத்துல இருக்க ஒரு மனுஷனை தேவன் மீட்டு நியாய பிரமாணத்துக்குள்ள கொண்டு அந்த நியாய பிரமாணத்துல இருந்தாங்க அவரு கிருபை பிரமாணத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. அப்போ தேவனை தரிசிக்கணும்னா எந்த மனுஷனும் கிருபை பிரமாணம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அதான் ஆவியின் பிரமாணம். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்குதான் ரூபம் கொண்டு வராரு தவிர அவருக்கு ரூபம் கிடையாது. அவர் வல்லமை எங்கும் வியாபித்து இருக்கிற தேவனாக. அப்போ நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ளதெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சு படிச்சோம்னு சொன்னா, தேவனுடைய ஆவியின் உதவியோடு படிச்சோம்னா, தேவனை சந்திக்கிறதுக்கு மனுஷனுக்கு அவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறதும் ஒரு தகுதியை நியமித்திருக்கிறது. அதே நேரம் அவர் நம்மை சந்திக்கணும்னா அவர் நம்ம முன் அறிந்தாலே போதும். இப்ப ஒருவன் தேவனுக்குள் வருவான்னு அவர் அறிந்தாலே அவர் செயல்படுவார். அதுதான் அவர் தெரிந்து கொள்கிறதுன்னு சொல்லியது. இப்ப சவுல் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான், அவனை தேவன் சந்திக்கிறார், புற பவுலா மாற்றியாரு. அப்ப அவன் அந்த நேரம் பரிசுத்தமாட்டு இருந்தானு கேட்டா இல்ல, ஆனா அவனை முன் அறிந்தார். அதே நேரம் நம்ம எல்லாருக்குமே தேவனிடத்துல போறதுக்கு ஒரு வழியை இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் தொடங்கி வச்சிருக்காரு. அதான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நாங்க அடிக்கப்பட்டது அவர் மனிதனா வந்த பிறகா இருந்தாலும் உலக தோற்றம் முதலே அவர் தான் எல்லாருக்கும் பரிகாரி, எல்லா மனிதருக்கும். அதனாலதான் வேதத்துல உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு. அப்ப எப்போ தேவன் மனுஷனாய் மனிதர்களிடத்துல தூதனாய் சந்திக்கிறாரோ அப்ப எல்லாமே அந்த பிரமாணத்தின்படிதான் வாராரு. இப்ப பாருங்க, நம்ம தேவனை சந்திக்கணும்னா அந்த காலத்துல அப்ப அவரு இப்ப சொல்லுவாரு, சீனாய் மலையில நான் வருவேன், பிரத்யட்சமாய் வெளிப்படுவேன். அப்ப அதுக்கு ஒரு தகுதியை நியமிக்காரு.
எப்படின்னா நீங்க 3 நாள், அந்த காலத்துல எல்லாம் 3 நாள் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த 3 நாளும் இப்ப அந்த ஆள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, கவனிக்குது இல்ல, அந்த 3 நாளும் தேவன் நியமத்தின்படி இருக்கணும். புரியுது இல்ல? 3 நாளும் தேவன் ஒரு நியமத்தை வச்சிருப்பாரு. இப்ப பாருங்க, வாரத்துல 6 நாளும் உனக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த 6 நாளும் அவனுக்குன்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருப்பார்ல மனுஷனுக்குன்னு. அந்த 6 நாளும் அந்த மனுஷனுக்கு கொடுத்த பிரமாணம் எப்படி கிரியை செய்யணும்னா, 2 மனுஷர்களுக்கு இடையில உள்ளதையும் கொடுத்திருப்பாரு. அப்ப நம்ம ஒரு ஊர்ல இப்ப குடியிருக்கோம், பழைய காலத்தை நினைச்சுக்கிடுங்க, ஊர்ல குடியிருக்கோம். அப்ப அந்த சமுதாயத்துக்குள்ள நமக்கு ஒரு தேவ நீதி, ஒரு ரூல் தந்திருக்கும். இது மாதிரி நம்ம ஜனநாயக நாட்டுல சட்டம் இயற்றி உள்ளது இல்லை, தேவன் கொடுத்த ரூல். அதுல எப்படின்னா, நீ பிறனுடையதை இச்சிக்க கூடாது, பிறனுடையதை எடுக்கக்கூடாது, அநியாயமா இது பண்ணக்கூடாது, புறவாத அப்படி மீறினா அதுக்குள்ள நிவாரணங்கள் கொடுக்க போட்டிருக்கும். படிச்சிருக்கான்ல, லேவியராமெல்லாம் எடுத்து படிச்சா போட்டிருக்கும். மனுஷர்கள் இடத்துல இப்ப ஏதாவது இது நடந்துட்டுனா, ஒரு மனிதனை சொந்தாக்கி கொள்ளுகே எவ்வளவு விதிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். வேலைக்காரர்களை எப்படி நடத்தணும், எஜமான எப்படி நடத்தணும், அடிமை எப்படி நடத்தணும். அப்போ மனுஷர்கள் ஒரு பாளையமா ஜீவிக்கிறவர்களுக்குள்ள நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு உள்ளதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்கும். திருமண காரியமா இருக்கட்டும், அடுத்தது நோய்வாய்ப்பட்டவன் எங்க இருக்கணும், ஒரு பாவம் செய்துட்டான் ஒரு மனிதன், அறியாம கொலை செய்துட்டானா அவன் எங்க போய் இருக்கணும், அடைக்கலப்பட்டனம்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாமே மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு பிரமாணமாகும். இந்த பிரமாணத்தை 6 நாளா அனுமதிச்ச தேவன், 6 நாளும் வேலை செய்து கொள்ளலாம்னு அனுமதிச்ச தேவன் 7ஆம் நாள் அதை செய்த குற்றவாளி, கொலை குற்றவாளி. இப்போ அதனாலதான் பாருங்க, ஒரு ஆளை கல்லறிஞ்சே கொல்லுவாங்க ஓய்வு நாளை கடைபிடிக்காததுனால. படிச்சிருக்கான், ஒரு விறகு புறக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தை பிடிச்சு கல்லறிஞ்சு கொண்டிருக்கு. ஆமா ஆமா, அதான் அதை பிற்பாடு வரும். அப்போ 6 நாளை நமக்கு தேவன் மனிதருக்குன்னு கொடுத்தது மனிதனுக்குள்ள பிரமாணமாகும். அந்த பிரமாணத்தை 7ஆம் நாள் அவருக்குரிய நாளாக, அப்படின்னா அவருடைய சமூகத்துல ஒரு மனுஷன் எப்படி பிரவேசிக்கணும்னு தேவன் நியமித்த அந்த நியமம், அதுல நம்ம இந்த மனித பிரமாணத்தை கொண்டு வர முடியாது. அது மனுஷனுக்குன்னு வச்சிருக்க. அப்ப அந்த 7ஆம் நாள் அவன் வேலை செய்தா குற்றவாளி, 7ஆம் நாள் அவன் தீட்டுப்பட்டவனா உள்ள வந்தா குற்றவாளி. அது எந்த வகையான தீட்டா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என்கிற உறவுல அந்த தீட்டோட வந்தாலும் அது குற்றவாளியாகும். ஏன்னா அதனாலதான் ஆசாரி முந்தின நாளே அவன் என்ன செய்யணுமா, ஆயத்த நாள் காத்திருந்துதான் அங்க உள்ள இருக்கணும். அப்ப அந்த தீட்டுப்பட்டவர்கள், பெண்கள் எல்லாம் வர முடியாது அந்த காலத்துல இல்லை. அவர்களுக்கு அந்த மாத வழிபாடெல்லாம் இருந்துன்னு சொன்னா அவங்களுக்கு வர முடியாது, தீட்டுப்பட்ட ஸ்திரீகள். அதுவும் கூட அவர்கள் அங்க உங்களுக்குன்னு ஒரு நேமம் இருக்கு. அந்த பாளையம் அவங்க எதுவரை வந்து நிக்க முடியுமோ அதுவரை தான் வர முடியும், அங்க பிரிஞ்சுதான் நிக்கணும், யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. வீட்டுல இருக்க மிருகம் ஆனாலும் எதுக்கு ஆனாலும் அன்னைக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், சமையல் கூட செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்ப 7ஆம் நாள் என்கிறது கர்த்தருக்குரியது. அந்த நாள்ல நீ முழுவதும் ஒரு பலியான வாழ்க்கை மாதிரி வாழணும். அந்த நாள் முழுவதும் சொந்த வேலையை சொந்த பேச்சை எடுக்காம, சொந்த கிரிகளை செய்யாம அந்த நாள், இப்ப நம்மளை ஒருத்தன் பிடிச்சு வச்சிருக்கான்னா அவன் இஷ்டப்படி நம்ம செயல்படுவோம்ல, அதுதான் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அது மாதிரி தேவ நியமத்தின்படி இருக்கிறதான் தேவனை ஆராதிக்க அர்த்தம் மாட்டாங்க அந்த ஓய்வு நாளை வச்சிருக்கு. அப்ப 6 நாளும் குற்றமில்லை என்று சொன்ன மனிதனுக்கு பார்வைக்கு குற்றம் இல்லாம கொடுக்கப்பட்டது. அதை 7ஆம் நாள் அவன் செய்தானா அவன் குற்றவாளி, கொலை குற்றவாளி. அங்க தேவ சமூகத்துல பரிசுத்த குலைச்சலாக்குனா கொலை குற்றவாளி, அப்படி அவன் கொடுத்துருக்கு. அப்போ மனித பிரமாணம் வேற, தேவனை சந்திக்கிறதுக்குள்ள பிரமாணம் வேற. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மகா பரிசுத்தலம், பரிசுத்த ஸ்தலம், பரிகாரம், பிரகாரம், புறவு அந்த இப்ப வெளியே ஆசாரியம் போனோம்னா அவன் எப்படி போகணும், இந்த மாதிரி. அப்ப தேவ சமூகத்துல போறதுக்கே அவன் என்ன செய்யணும்னா தன்னுடைய பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டுட்டு புதியதை எடுத்து கட்டி, அதுவும் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த நிவாரண ரத்தம் எல்லாம் எடுத்து காதுல, வலது பெருவிரல், வலது காது, புறம் 7 தரம் தெளிக்கப்பட்டு, இப்படி சகல ஒன்றுல மீறினாலும் அவன் கொல்லப்படுவான் நாங்க போட்டுருக்கோம். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தேவனிடத்துல இதெல்லாம் இயேசு கிறிஸ்துல நிறைவேறும். இயேசு கிறிஸ்துல பார்த்தா தெரியும் கரெக்டா.
அங்க இருக்க கிருபாசனத்துக்குள்ள 3 காரியம் இருக்கும். ஒன்று வானத்தில இருந்து கொடுக்கப்பட்ட மன்னா வச்சிருந்த அந்த பொற்பாத்திரம், இன்னொன்னு ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதே மாதிரி தேவனுடைய கையினால் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளை, 10 கற்பனை. அதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை. இனி உயிர்த்த கிறிஸ்து தான் அந்த துளிர்த்த கோல் குறிக்குது. இன்னொன்னு வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பா அவரு தான், இயேசு. அப்போ இந்த முறைமையின்படி இயேசு வந்தார். என்றென்றைக்கு மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி ஆசாரியராட்டாங்க, இயேசு வாரார். அப்ப தேவன் எங்கேயுமே அவருடைய நீதி பிரமாணத்தை மாற்றவே இல்லை. நமக்கு நிழலா காட்டியிருக்கோம், அதை நிஜம் ஆக்கியிருக்காரு. அப்போ பூர்வத்தாரே அவரை ரட்சித்ததுக்கு வழி வேறையா இருக்கும். அங்க அவர்களுக்கு முன்ன ஒரு நீதியை வச்சாரு. ஆபிரகாமுக்கு முன்ன அவன் எல்லா விதத்திலும் கீழ்ப்படிவானான்னு பார்த்து ஒரு நீதியை வச்சாரு. இன்றைக்கு சகல ஜனங்களை ரட்சிக்கு இயேசு கிறிஸ்துவ வழியை வச்சிருக்காரு. அந்த வழியில தான் வரணும். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள போனோம்னு சொன்னா அவர் நம்மிடத்துல பாவியா இருந்தாலும் வருவார், நம்மை கழுக ரட்சிக்க. நாம் பாவத்தோட அவருக்குள்ள உள்ள பிரவேசிக்க முடியாது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்போ பாவம் மன்னிப்புன்னு சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம் மன்னிப்புன்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் பாவத்தையும் மன்னிச்சா நியாயத்தீர்ப்புல யாருக்கும் தண்டனை கொடுக்காண்டாமே. பாவம் எப்ப மன்னிக்கப்படுதுன்னு சொன்னா நம்ம செய்த பாவத்தை அவர் மன்னிக்க ரெடி, புரியுதில்ல, நாம் மன்னிப்படுக்கும் போது. ஆனா திருப்பி அந்த பாவத்தை செய்தோம்னா எப்படி ஆகும்? அப்ப மன்னிக்கப்பட்ட இப்ப நேற்று நம்ம செய்த பாவத்தை மன்னிச்சாருன்னு விசுவாசிக்கும். இன்னைக்கு திருப்பியும் அதே பாவத்தை நம்ம செய்யணும்னா அப்ப நமக்கு நேற்றுக்குள்ள மன்னிக்கப்பட்டிருந்தோம்னா அதை நம்மளை பின்தொடர விடாதுல்ல. அதனாலதான் மன்னிப்புன்னு சொல்லி இன்னொரு அர்த்தம். இல்ல இப்ப ஒரு முடக்கப்பட்டு கிடக்க, பிறவிலிருந்து முடக்கப்பட்டு கிடக்க ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்லியாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லியாரு. உடனே சுற்றி இருந்தவங்க பார்க்க, அப்ப அவர் என்ன சொல்லியாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவது எது எழுது? ரெண்டும் ஒண்ணுதான். பாவம் மன்னிக்கப்பட்டா எழும்பி நடப்பான். அப்ப அது என்ன பாவம்னா அவன் பிறவிலிருந்து அப்படி அங்க இருக்கேன். அப்ப அவனுடைய பெற்றோர் முன்னோர் செய்த பாவம், மன்னிக்கப்படாத பாவம் சாபமா மாறும். ஏற்ற காலங்கள்ல நம்ம செய்த பாவத்திற்கு மன்னிப்பு எடுக்கிறனா சாபமா மாறும். அந்த சாபம் அங்க அவனுக்கு வந்து அவனை முடக்கி அங்க போட்டிருக்கு. அந்த சாபத்துல உள்ள பாவத்தை அங்க அவர் மன்னிக்காரு. அதனால அவன் சாதா மனுஷனை மாதிரி எழும்பு. அதனால அவன் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் கிடையாது. இனி அவன் இயேசு கிறிஸ்துவ வழிகள்ல வரணும். அப்ப நீங்க மன்னிப்பு வேற, விடுதலை வேற, அதை புரிஞ்சுக்கணும். விடுதலைன்னு சொல்லுகிறது தான் நமக்கு சரியான தேவனுடைய ராஜ்யத்தை. அதான் குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள். மன்னிப்புன்னு செய்த முடிந்த காரியத்துக்கு அங்க மன்னிப்பு. விடுதலைன்னு சொல்லி நம்ம உடம்புல, இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இச்சையான மேட்டர்ல ஒரு அடிமையான ஆளுன்னு வைங்க, அல்லது ஒரு குடி வரியில அடிமையா இருக்குது. இப்ப நான் புத்தி சொல்லும் போது நீங்க இன்னைக்கு நான் இதுவரை குடிச்சு செய்த இதுகளெல்லாம் நான் மன்னிச்சிடலாம் அப்படின்னு இப்ப நான் சொல்லி நீங்க என்கிட்ட சொல்லுது, நாளையில இருந்து நீங்க குடிக்காம இருந்துருவீங்களா? ஏன்னா உங்க உடம்புல அந்த பிரம்மாணம் இருக்கும், உங்களை இருக்க விடாது அந்த குடி என்ன அடிமைத்தனம். அப்போ உங்களுக்கு அதை மேற்கொள்ள பலன் இருக்காது. அப்போ உங்க மனதுல என்ன இருக்கும்னா, நான் இனி குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், குடிக்க கூடாது, அதனால எவ்வளவு தீமை இருக்குன்னு எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு அதை மேற்கொள்ள முடியாது. அப்போ அடிமை இருக்கும். அப்ப அந்த அடிமைத்தனம் மீண்டும் நம்மளை பாவம் செய்யதான் வைக்கும். அதனாலதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும் நாங்கன்னு சொல்லியது. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம இருந்தா மன்னிப்பு செயல்படாது. புரியுதில்ல? இப்ப ஒட்டுமொத்தமா தேவன் உலகத்தின் பாவத்தை மன்னிக்காரு. ஆனா நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம நாம் பாவத்திற்கு அடிமையா இருந்தா, அதாங்க பாவம் செய்கிறவன அதற்கு அடிமையா இருக்கிறான்னு கர்த்தர் சொல்லியாரு. அடிமையானவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான், பிரவேசிக்க முடியாது. அப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால், அப்ப நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்புன்னு சொல்லுகிறது நம்ம முன்னோர் பெற்றோர்களுடைய சாபத்திலிருந்து வாரதுக்கு மன்னிப்பு. நமக்கு என்ன வேணும்னா பாவத்திலிருந்து விடுதலை அங்க வேணும். நம்மை கட்டி வைத்திருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை. அது எப்ப வருதுன்னா நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசைகளை நம்ம சிலுவையில் அறையும் போது வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க மாம்சத்தையும் அதன் ஆசையை சிலுவையில் அறையாம எப்படி உங்களுக்கு விடுதலை வரும்? ஆமா,
அப்ப நம்ம இப்ப அறைதல்னு சொன்ன அதுக்குதான் அவர் இந்த வழியில கூப்பிடாரு, நீ இந்த வழியில வா அறையலாம், நானும் உன் கூட வரேன், 2 பேருமே சேர்ந்து அதை அரைஞ்சிரும்னு சொல்லியாரு. புரியுதில்ல? இப்ப இயேசு கிறிஸ்து அவரும் மனுஷனா பிறந்ததுனால அவரும் ஒரு நமக்காக பாவமானார் நாங்க போட்டிருக்கோம், பாவ சாயல்ல வந்தார்னு போட்டிருக்கோம். நம்ம தேவனுடைய இழந்து போன தேவனுடைய சாயலை அடைய வேண்டி அவர் தேவனுடைய சாயலாக இருந்த அவர், தேவனுடைய தத்துவமும் பரிபூர்ணமா இருந்த அவர் நம்ம மாதிரி பாவ சாயல்ல அங்க மாறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த டைம்லையும் அவருக்கு பாவ நிவாரண பலியாட்டு புறா குஞ்சு எல்லாம் கொண்டு பலி செலுத்துவாங்க. நீங்க லேவியராம் 12ஆம் அதிகாரம் 6 எல்லாம் எடுத்து படிச்சா ஒரு ஆண் பிள்ளைய பெண் பிள்ளைய ஸ்திரீ பெற்றா பாவ நிவாரண பலி கொடுக்கணும்னே போட்டிருக்கும். பாவத்துல பெரிய என்ன அந்தபடி இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தும் அவருக்கு மனுஷீகத்தில் அவர் பிறந்ததுனால அவருக்கும் அந்த பாவ நிவாரண பலி கொடுப்பாங்க. காட்டுப்புறாவை எல்லாம் கொடுத்து 8ஆம் நாள்ல விருத்த சேனை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்தபடியே இப்ப அவர் ஒரு பாவியான மனுஷன மாதிரி அங்க மாறாரு. அதனாலதான் அவர் என்ன நல்லவன் என்று சொல்லாதுங்கன்னு சொல்லியாரு. அப்ப அந்த வழியில அவர் எப்படி பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார்னா, தேவன் அவரை வழி நடத்தின வழியில எல்லாம் அவர் நடந்ததுனால அவருடைய மாம்சம் அதன் ஆசைச்சு சிலுவையில் அறையப்பட்டது. அவர் சிலுவையிலே உலகத்தை வெற்றி கொண்டார்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம பாவத்திலிருந்து விடுதலை வரணும்னா சிலுவை இல்லாம விடுதலை வரவே வராது. சிலுவையில தான் விடுதலை இருக்குது. அப்போ அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமா இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம முன்ன வந்ததே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற கடவன். அப்போ அவர் இப்படி சொல்லும் போது நம்ம விடுதலை ஆகிறதற்கு பிரயாசப்படுறவர்களே நம்ம இந்த ஒரு நாள் ஓய்வு நாள் வாழ்க்கையெல்லாம் அடிபட்டுரும். அப்ப இங்க எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்க இயேசு சொல்லியாரு. அதனாலதான் சீசர்களை அவரு தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் எப்போதும் தம்மோடு இருக்கவும் தம்முடைய ராஜ்யத்துக்குரியதை பிரசங்கிக்கும் அவர் தெரிந்து கொண்டாருன்னு போட்டிருக்கோம். வாரத்துல ஒரு நாள் இல்லை. அப்போ அந்த ஓய்வு நாளை அந்த ஓய்வு நாள் ஒரு நாள் வழிபாடை எல்லாம் உடைக்கார் இயேசு கிறிஸ்து. அப்போதான் அவர் இந்த வழிபாடை உடைக்க வேண்டி பரிசு வேதபாரகர்கள் இருக்க அந்த இதுக்கு போறாரு. அவனுடைய ஜப ஆலயங்கள்ல போயிட்டு ஒரு பிறவி குருடனுடைய கண்களை திறந்துட்டோன்னா அவனு ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லைன்னு சொல்லியாரு. அப்ப அவரு சொல்லியாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்காரு. ஓய்வு நாள் அவருக்கு கீழே அங்கே இருக்குது. அப்ப ஓய்வு நாள் அவர் அறிவிக்க வேண்டிய அங்க வச்சிருந்தவர் சடங்கு. அப்ப அவர் அதுக்கு ஆண்டவராக இருக்கிற அங்க பேசியாரு. அப்ப அவரு சொல்லியாரு, நீ உனக்கு கழுதையோ உனக்கு குதிரையோ ஏதாவது ஒண்ணு மாடோ குழியில விழுந்தா எடுத்து விட மாட்டியா? ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதுல தவறு இல்லை. இனி ஓய்வு நாளை நான் வேலையாக்கிட்டேன்னு சொன்னா பாஸ்டர்மார்களுக்கு ஓய்வு நாள்ல தானே வேலை. அந்த நாள்ல நீங்க ஒருத்தனை விருத்த சேதனம் பண்ணலான்னு சொன்னா உங்களுக்கு அன்னைக்கு வேலையா இருந்தா நான் ஒருவனோட இத்தனை வருஷமா பிசாசனால கட்டப்பட்டிருந்தவனை நான் விடுதலை செய்தது உங்களுக்கு குற்றமானு கேட்காரு. அப்போ மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்காரு, அதை புரிஞ்சுடுங்கன்னு சொல்லியாரு. அப்ப இந்த சடங்கெல்லாம் உங்களை ரட்சிக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புரிய வேண்டி செய்யப்பட்ட காரியங்களாகும். அதனால இந்த பிரமாணத்துக்குள்ள இருந்தவர்கள் எல்லாம் அவர் என்ன சொல்லியாருன்னா, நீங்க எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்தவர்களுக்காக வெளிச்சமா அவர் வாராரு. அதனாலதான் நீங்க கலாத்தியர், ரோமர், எபிரேயர் எல்லாம் எடுத்து படிச்சா நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாது. நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கவன் எல்லாம் சாபத்திற்குள்ள இருக்கான். ஏன்னா அவன் ஒவ்வொரு வாரமும் போய் பலி செலுத்தும் போது ஒவ்வொரு வாரமும் போய் மன்னிப்பு எடுக்கும் போது அவன் இன்னும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலை என்றும் அவன் பலி செலுத்தும் போது இன்னும் தான் குற்றம் செய்த என்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கான். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா உங்க சுவாபம் மாறி இருக்கும், உங்கள் கிரியைகள் அதுக்கப்புறம் பாவம் வரக்கூடாது. தேவனால் பிறந்த பாவம் செய்ய மாட்டான்ல சொல்லியிருக்கு. அப்ப நாமளா எப்படி ஒரு ஜெபத்துல என பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாருன்னு விசுவாசிச்சுக்கிட்டு அப்படி நடந்த உடனே அந்த விசுவாசம் கிரியை செய்யுமா? நம்ம பாவம் மாறிடுமா? என்ன கேட்பாங்கன்னா, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா நீங்க இது ஒரு சின்ன பாவம் நீங்க செய்ய இல்லையா? இல்ல, நான் இப்ப நம்ம பாவம் செய்யலன்னு அப்படி வரல. இப்ப நான் சொல்லியது பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் இல்ல, பாவத்துல பிறக்கிய மனுஷன் பின்ன பாவ பிரமாணத்துல இருக்கிய மனுஷன் பாவம் செய்யாமலா இருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லியாரு, நீதிமானன்னு ஒருத்தன் தன்னை நினைச்சிட்டாலே அவன் பாவினாங்க. ஏன்னா அவரை ரட்சிக்க முடியாதுன்னு.
அப்ப அவர் நம்மளை ரட்சிக்க ஒருவர் வருகிறாருன்னா நம்ம எங்கேயோ சிறைப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். நம்ம மீட்க ஒருவர் வருகிறாருன்னா நாம எங்கேயோ கட்டுண்டிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பரிசுத்தப்படுத்த தேவன் வாராருன்னா நம்ம பாவிகள் தான் அர்த்தம். அப்ப இதுல மாற்று கருத்தே கிடையாது, நம்ம பாவிகள் தான். இப்ப நம்மள அவர் என்ன செய்யணும்னா அந்த இழந்து போனதை தேடவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்திருக்காரு, நம்ம உயிர்ப்பிக்க வாராரு. அப்ப வரும்போது நம்மள அவர் இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். பாவம் நம்மளை பின்தொடருது, தலைமுறை தலைமுறையா ஆதாங்காலத்திலிருந்து ஆசைகளும் இச்சைகளும் மரணமும் நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்கு. இதுல இருந்து விடுதலை ஆகியதான் பாவத்திலிருந்து விடுதலைன்னு சொல்லியது. மன்னிப்புன்னு சொல்லியது அதுக்கு ஆளுகை எங்க அவரு கம்மி பண்ணியாரு, புரியுதுல? இப்ப அதுக்கு ஆளுகை இப்ப ஒருத்தன் போட்டிருப்பான், இவன் அவனுக்கு விரோதமா செய்திருப்பான், அப்ப அவன் உனக்கு 3 தலைமுறை அல்லது உன் தலைமுறையா இப்படி நடக்கும்னு எல்லாம் சாபம் போடுவான். இப்ப ஆண்டவர் கூட எரிக்க கோட்டை எடுத்து கட்டுவனுக்கு நிலவாசல் வைக்கும்போது அவனுக்கு தலைச்சான் சாவனு சாபம் போடுவாரு, தீர்க்க தரிசிட்டு சொல்லி. அப்ப இந்த சாபத்துக்கு வலிமை ஆளுகையாங்க அவர் மன்னி தங்க விடியாரு. அதனால அவன் என்ன செய்யான்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி சாதா மனுஷனை போல ஆகு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணம் இருக்கதான் செய்யும். நம்ம பிறந்ததே பாவம், பாவ எண்ணம், பாவம் தானே நமக்கு இன்பமா இருக்குது, புரியுதில்ல? நம்ம சரீரத்துல ஆசைகள் இன்பங்கள் எல்லாமே அதுக்கு அடிப்படையில மாமிசம் அங்கங்கிரியை செய்துட்டு இருக்குது, மாமிசத்துல பாவம் இருக்குது. அப்ப இதுல இருந்து நமக்கு விடுதலை தாரகுதான். அதாங்க அவர் சொல்லுவாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள், மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள். அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல், நம்ம ஆத்மா ஏற்கனவே செத்து அங்க இருக்குது. நம்ம சரீரமும் ஆவியும் உயிர் உண்டானாதான் ஆத்மா உண்டாகும், புரியுதுல? இப்ப பாவ ஆத்மா இருக்குது. அப்ப இந்த பாவ ஆத்மா இனி ஜீவ ஆத்மா ஆகணும்னா ஆத்மா பாவம் செய்தா சாகும் நாங்க போட்டிருக்கோம். அது ஜீவ ஆத்மா ஆகணும்னு சொன்னா நமக்கு இப்படிப்பட்ட விடுதலை, கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிற விடுதலையை நாம் பெற்றாகணும். அந்த விடுதலைக்கு தான் அவர் இந்த வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனமாய் வாராரு. அந்த விடுதலையின் வழிகளில் சீசர்களை கொண்டு போய் தான் அவர்களை அவர் ஆளுகை செய்து அவர்களுக்குள் அவர் வந்து அவருடைய ஆவிய மனிதனுக்கு கொடுத்து, எப்ப மனுஷன் பரிசுத்தம் ஆகான்னா அவருடைய ஆவியும் அவனை இணைஞ்சுதான் பரிசுத்தம் ஆகும். அதுக்கு பிறகுதான் நம்ம சகலவித சத்தியத்திற்குள்ளே வழிநடத்தப்படுகிறோம், புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, சீசர்களானால தேவனுடைய ஆவியை பெறாம அவருடைய ஆவியினால ஆளுகை செய்யப்படாம யாரும் பரலவும் போக முடியாது. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் போவேனே ஆகில் சத்தியத்தேற்றவாளன் அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அவர் சகலவித சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார். அப்ப இனி நாம் தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்பட வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகுதான் பாவம் என்னன்னே தெரியும். இதுக்கு முன்ன நம்ம செய்கிறது கெட்டார்த்த பேசியது அல்லது இன்னொருத்தனுக்கு அந்த மனுஷீகத்துல மனுஷனுக்கு மனுஷன் செய்ய பாவத்தை அங்க பாவம்னு சொல்லிட்டு இருக்கோம். தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு பிரிந்து கிடைக்கிறது பெரிய பாவம். அவருக்குள்ள இருக்க ஜீவனை நம்ம எடுக்க முடியாம இருக்கிறது பாவம். சாத்தா நம்மளை அந்த பழம் விளையாட்டு ஆதாம் விளையாட்டு பிரித்து ஒரு பெரிய தூரத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறது எல்லாமே பெரிய பாவமாங்க, ஆவிக்குரிய பாவம். அப்ப அதை நிவர்த்தி செய்யறதுக்காக மாறாரு. நம்ம எதை பேசிட்டு இருக்கோம்னா மனுஷனும் செய்ய பாவத்தை அங்க பேச, நான் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யலையே, நாம எங்கேயோ வந்து கிடக்கும். இப்ப பாருங்க, நீங்க லேவியராமத்துல படிச்சா தீட்டுப்பட்டவன் இன்னொருவனை தொட்டுட்டான்னா அவன் பாவம் செய்யட்டாலும் தொட்டவனுக்கு தீட்டுப்பட்டுட்டாலும் அவனும் பாவி நாங்க போட்டிருக்கோம். தீட்டுப்பட்ட உட்காரு மனபாவம் இருக்கிறது தீட்டு இப்படி எல்லாம் அங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம மாம்சத்தின்படி வாழ்ந்தாலே பாவம் நாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல போய் நம்ம யாது பாவத்தை அங்க ஆண்டவர்கிட்ட மன்னிக்க சொல்லியது? நமக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. நாம சொல்லுறது நம்ம சாபம் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருக்கோம் பத்தியெல்லாம், அதுல இருந்து விடுதலையே கேட்டுட்டு இருப்போம், மன்னிப்பு கேட்போம், அது தருவாரு. அது இப்போ சரீர பிரகாரம் முன்னோர்கள் செய்த பாவத்தினால குருடு, செவிடு, ஊமை, கால் வழங்காதவன், கை வழங்காதவன், இப்படி எவ்வளவோ மேட்டர் இருந்ததெல்லாம் அவர் அதுல இருந்து மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணியாரு. மன்னிக்கிறது தான் பரலோக ராஜ்யத்துக்கு வழின்னா அப்ப விடுதலை எங்க இருக்குது? அதுக்கப்புறம் அவர் வேற இதுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு, அவருக்கு வழி அங்கெல்லாம் விடுதலை இருக்குது. அது உலகத்திலிருந்து விடுதலை. உலகம் பாவம் மரணத்துக்குள்ள இருக்குது, அதுல இருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை. அதுக்கு நம்ம உலகத்தோட ஒரு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஜெயம் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஆவியானவர் நம்ம வழி நடத்த வேண்டியிருக்குது, ஆளுகை செய்ய வேண்டியிருக்குது. அதனால நம்ம பாவ பிரமாணத்திலிருந்து நியாய பிரமாணத்துக்கு வர்றத பரிசுத்தம் நினைக்க கூடாது, புரியுதில்ல? நம்ம கிருபை ஆவியின் பிரமாணம் தான் நம்ம விடுதலை ஆக்குது. இப்ப ஒரு 2 மனுஷனை எடுத்துக்கிட்டோம்,
சராசரி மனுஷன். ஒருத்தனுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியமா நல்லா இருக்கேன். அப்ப அதுல இருந்து இப்ப எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும், வேசித்தன பாவம் சரீரத்தோட இருக்கணும். அப்போ பெரிய அளவுல வேசித்தன பாவம் இருந்திருந்தனா சரீரத்துல பிரச்சனைகள் வரும், முன்னோர் செய்திருந்தான். அந்த மாதிரி இல்லாம ஒருவன் இருக்கிறான். ஒருவனுக்கு அந்த மாதிரி குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்குது. சில பிள்ளைகள் பார்த்தா கோம்ப பிள்ளையா பிறக்கும், அறிவு இருக்காது. ஆள் வளர்ந்துருக்கும், அறிவு இருக்காது. சில பிள்ளைகள் பார்த்தா ஆளு அறிவெல்லாம் இருக்கும், ஆளு கட்டையா இருக்கும், குள்ள நாட்டு இருக்கும். அப்போ சரீரம் வளராது, ஆவி வளர்ந்துருக்கும். சிலது ஆவி வளராது, சரீரம் வளர்ந்துருக்கும். இப்படி இருக்கும் சாபங்கள். இப்படி பல குறைபாடுகள்ல இருக்க இதுகளைங்க அவர் அந்த முன்னோர் பெற்றோருடைய பாவத்தின் தொடர்ச்சியங்க மன்னித்து விடுகிறார். அல்லாம ஆவிக்குரிய பாவம்னு சொல்லுகிறது நம்ம அதை கண்டுபிடிச்சுக்கிடவே மாட்டோம், நமக்கு புரியாது. நம்ம எவ்வளவு வளருமோ அவ்வளவுதான் அது நமக்கு புரியும். அப்படி பார்க்கும்போது தேவனுக்குள் வராத யாவும் பாவனான்னு சொல்லிடு. விசுவாசத்துக்குள் வராத, கிறிஸ்துக்குள் வராது. அப்ப அவர் போய் நான் ஆவியானவரை அனுப்புவேன்னா அவர் யாருன்னு கேட்டா அவர் என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்லி பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்து. அப்போ ஒரே தேவனிடத்திலிருந்தும் அந்த தேவன் குமாரனாய் வந்த அந்த தத்துவத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிற ஆவியானவராக அவர் கிறிஸ்துவ தான் நம்மள பிரதிபலிக்காரு. அப்ப சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தாருன்னா கிறிஸ்துவை போல் நம்மை மாற்றுகிறார், அந்த வழிகளை கொண்டு போறாரு. அதுதானே பரிசுத்தம். அது ஆகாத எல்லாருமே நியாய தீர்ப்புக்குள்ள போய் தானே ஆகணும். புரியுதில்ல? இப்போ பாவம் செய்யாது, பாவம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பாவம் செய்யாது. அப்போ நீங்க அவருக்குள்ள ஆயாச்சுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வேற ஒரு பாவம் செய்யலையா? நம்ம சொல்லும் போது அது இப்ப நம்ம புரிய கண்டுபிடி சொல்லி இருக்காங்க. நமக்கு ஒரு சுதந்திரம் தந்திருக்கும். இப்ப பாருங்க, அதே வேதம் தான் இன்னொரு இடத்துல சொல்லுது, மரண பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இப்ப வேதமே சொல்லியிருக்கு, ஒரு முறை பரிசுத்த ஆவியை பெற்றும் அதை ருசி பார்த்தும் மீண்டும் விழுந்து போனவனை புதுப்பிக்க முடியும். அப்ப விழ முடியும்னு தானே சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் விழுவான்னு தானே சொல்லியிருக்கு. தேவ தூதர்கள் எப்படி விழுந்தாங்க? பிசாசும் அவருடைய மகிமையில இருந்தவன் தானே, அவனுக்கு சுதந்திரத்துல விழுகிறான். புரியுதில்ல? அத மாதிரி இப்ப நமக்கு ஒரு சுதந்திரம் தந்திருக்கும், அந்த சுதந்திரத்திலே நம்ம விழ முடியும். அந்த சுதந்திரத்துல நம்ம விழுகிறதற்கு சாத்தான் கடைசி வரை கிரியை செய்துட்டு தான் இருப்பான். இல்ல, விடுதலைன்னு வேற சொல்லியது வேற, மன்னிப்பு இதை நம்ம புரிஞ்சாதான் நமக்கு புரியும். இப்ப மன்னிப்புன்னு சொல்லி இப்ப திரும்ப திரும்ப நம்ம இப்ப நமக்கு நம்மள மாதிரி இல்லை தேவன். இப்ப நம்ம என்ன நினைக்கோம்னா, தேவனுக்கு தெரியும் இந்த மனிதனுக்குள்ள இந்த பிரமாணம் இருக்க வரைக்கும் அவன் திரும்ப திரும்ப செய்வான்னு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு உங்க பாடியில இச்சை எல்லாருக்கும் இருக்கும். அப்ப இது இருக்க வரைக்கும் அது ஒரு உச்சகட்டம் ஆகும்போது மனிதனுக்கு அந்த எண்ணமாவது வரும். இல்லைன்னா அது நம்ம பாடியில இருக்கிறதுனால பிசாசு நமக்கு தவறான நம்ம எண்ணத்தின் அடிப்படையில தவறான சொப்பனங்களை நமக்கு அது தீட்டு போகும், லீக் ஆகுது. அப்ப அவருக்கு தெரியும் இந்த பிரமாணம் மாற்றப்படாத வரைக்கும் இவன் அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தைக்குள்ளதான் இருப்பான்னு தெரியும். அப்ப தேவன் இந்த பிரமாணத்தை மாற்றிருக்காங்க, நம்மகிட்ட விடுதலைக்கு வராரு. புரியுதில்ல? அல்லாம நம்ம இந்த மனிதரோடு மனிதர் செய்கிறது எங்க மன்னிப்புன்னு பேசியிருக்கோம். தேவனோடு நம்ம சொல்லியது தேவன் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு. அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது கொரிந்தியர்ல இவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப நாம் எப்படி மீட்கப்படணும்னு ஞானம் தான் தேவன் நமக்கு தந்த வழி. அடுத்தது அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு நீதி, அதுதான் நமக்கு பரிசுத்தமான வழி. அதர் வழியா தான் மீட்படைய முடியும். அப்ப தேவன் நமக்கு அவரை எப்படி ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு உள்ள அறிவை தாரதுக்கு பேரு தான் அவருடைய வழி, ஒளின்னு சொல்லியது. அப்ப அந்த வெளிச்சத்தினாலதான் நாம் பிரகாசம் அடைய முடியும். புரியுதில்ல? அது அவருடைய கிருபையில நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மன்னிப்பு வேற, அந்த விடுதலைன்னு சொல்லியது வேற. இது மன்னிப்பு. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு இப்ப ஒரு ராஜா கூட ஒருத்தன் 1000 அவன்கிட்ட கடப்பட்டவனை மன்னிச்சு விடியான். அப்போ அவனுக்குள்ள அந்த பிரமாணம் இல்லாததுனால அவன் வழியில தண்ணில் 100 கடப்பட்டவனை இப்படி கழுத்தானே பிடிச்சான். அப்ப ராஜா பார்க்காய், நான் அவனை இவ்வளவு மன்னிச்சேன், உனக்குள்ள அந்த இது இல்லாததுனால நீ இப்படி செய்தனால அவனுக்கு தண்டனை கொடுக்க. அது மாதிரி இப்ப தேவன் நம்முடைய சர்வரோகத்திற்கு பாவத்துக்கு நிவாரணமா தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அது நமக்கு மேல பலம் செய்யலையே. நம்ம எண்ணெயும் கூட்டத்துக்கு போறோம், எல்லாம் செய்ய நமக்குள்ள பலம் செய்யலையே.
அப்ப பலன் எப்ப செய்யுதுன்னா நம்ம அவருடைய ஆவியோட இணையும் போது தானே பலன் செய்யுது. புரியுதில்ல உங்களுக்கு? அதனால சொல்லக்கூடியது அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும் சுவிசேஷம். அவர் உலகத்திற்கு சகல ஜனங்களுக்கும் பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம், நம்முடைய பாவங்களை மன்னித்தார்னு போட்டிருக்கோம். அதை எடுத்துக்கொள்ளியான இப்ப வரீங்க, அந்த அடிக்கப்பட்ட ரத்தத்துல நீங்க துவைக்கப்படணும். அப்ப அந்த ஆவியான அந்த ரத்தம் சொல்லுது ஆவியானவரை குறிக்குது. அவர் வருகிறதுக்காக தான் இவர் அடிக்கப்படுகிறார். அவர் நம்மை ஆளுகை செய்து பரிசுத்தப்படுத்துறதுக்கு நிவாரணமா தான் அவர் அடிக்கப்படுகிறார். அப்ப அதான் அவர் சொல்லார், நான் போவாட்டு அவர் வரமாட்டார். நான் சொல்லார், நான் பலியாகாமல் இருந்தால் அவர் உங்களை சுத்திகரிக்க உள்ள நியமம் திறக்காது. அப்ப நான் பலியானவன அந்த நியமம் பிறக்கும், அதன்படி ஆவியாட்டு நான் செயல்படுவேன், அவர் வருவார். அப்ப நமக்கு அவரு திறந்து வச்சிருக்க வழி அதாங்க, நம்மளை சுத்தப்படுத்தி ஆவியானவராங்க. அல்லாம நம்ம மன்னிச்சா பரிசுத்தம்னு சொன்னா அப்ப ஆவியானவர் நமக்கு எதுக்கு? நம்மளா அதுக்கப்புறம் இல்ல சகல வேண்டாமே, சகல சத்தியத்திற்குள்ள அவர் எப்படி வழி நடத்தியது? அதுக்கப்புறம் இருக்கிறதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரியவனால் மட்டும்தான் அறிய முடியும், மற்ற வேறொருவனாலும் நிதானிக்கப்படான்னு போட்டிருக்கோம். அது தேவன் இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கு பார்த்தா நம்ம 4 பேர் ஒண்ணு போல இருப்போம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள எண்ணங்கள், கட்டுப்பட்டிருக்க நிலைமை, குணங்கள் இதெல்லாமே பயங்கரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். சிலதை ஈஸியா கடந்துருவான், சிலவன் பெரிய பெரிய காரியங்களை கடந்துருவான், சின்ன காரியத்தை கடந்துட மாட்டான். அப்ப இந்த மனிதனை எப்படி ரட்சிக்கணும் உள்ளது ஆவியானவருக்கு தான் தெரியும். அதுக்கு அவர் எதிர்பார்க்கறது இவன் எதுக்கும் கீழ்படிவானா அவனை ரட்சிக்க முடியும். மெயின். ஏன்னா இப்ப நமக்கு இவன் இப்படி செய்தா இவன் இதுல இருந்து தப்புவான்னு சொன்னா நம்மள அந்த பாதைக்குள்ள கொண்டு போவார். அதுக்கு நம்ம ரெடின்னா ஓகே, அதுக்குள்ள நம்ம ரெடின்னா அந்த பிரமாணம் நமக்குள்ள இருக்க அந்த பாவ பிரமாணம் மாற்றப்படும். அதுதானே பழைய ஏற்பாட்டு காலத்துல அதுதானே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காவ. இப்ப பாருங்க, ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இதை மாதிரி சகலவித சத்தியத்திலும் வழி நடத்துகிற ஆவியை பெற்று பரிசுத்தமான ஆள் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஆவினால வழிநடத்தப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுடைய உடல் இங்கதான் மண்ணோட தான் போயிடும். ஒரு பரிசுத்த ஆளா இருக்கட்டும், பரிசுத்த ஆளுன்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்ப மண்ணில் புதைக்கும் போது புழு தின்னாமல புழுதான் தின்னு, புரியுது இல்லை? அப்ப அவருடைய ஆத்மா வாங்கும் தேவனோட. இப்ப தேவான்னு சொல்லுவான், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவரிடத்துல ஒப்படைக்காம, புரியுது இல்லை? அப்ப ஆத்மா வாங்கும் தேவனோட இணைக்கப்படுது, சரீரம் இல்லை. அப்ப மன்னிப்புன்னு சொல்லுகிறது சரீரத்துல வரதாங்க. இப்ப சரீரத்துல ஒரு விடுதலை கொடுக்க பேருதான் மன்னிப்பு. அப்ப சரீரத்துல விடுதலை கொடுத்தனால அவன் எழும்பி நடந்தான். அந்த மனுஷன் ஆவிய தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பானா? உங்களுக்கு புரியுதா? அந்த இப்ப அவரு வாரலாம் சரி, அப்ப பயிற்சி சரி. அப்போ அந்த மனிதனுக்கு சரீரத்துல அங்க விடுதலை. சரீரத்துல விடுதலை ஆனவர்கள் எல்லாம் ஒரு நாள் மறிக்க தானே செய்வாங்க. இப்ப லாசரும் மறிச்சிருப்பானே, அவர் உயிர்ப்பித்தவர் கூட. இது ஆத்மா சாகாதல்ல. அதனால ஸ்தேவான் அவனுடைய சரீரம் இங்க நொறுக்கப்படுகிறது, அவன் ஆவிய தேவனிடத்துல குடிக்க. அந்த ஆவி தேவனால் விடுதலை அடைந்த ஆவி ஆத்மாவா மாறினது. அப்ப ஆண்டவர் நம்முடைய அதாங்க அவர் சொல்லுவாரு, சரீரத்தை கொல்ல வல்லவர்களை பயப்படாமல ஆத்மாவை பாதாளத்தில் வரல, ஆத்மாவை அங்க மீட்க வந்திருக்காரு. அப்ப நம்முடைய ஆத்ம மீட்புக்கு தான் சத்திய ஆவியானவர் தேவைப்படுறாரு. இந்த ஆத்ம மீட்பை பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க, அதுக்கு எப்படி தகுதியானாங்கன்னு சொன்னதுதான் அவங்களுக்கு முன்ன வைக்கப்பட்ட நீதி. அந்த நீதியில பார்த்தா எல்லாருமே எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்தவர்கள், எதை சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. தேவன் எதை சொன்னார். அப்ப அவர்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதற்கு, அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனால் நிரூபிக்கப்பட்டவர்கள், நீதியாக எண்ணப்பட்டு அந்த இதுக்குள்ள அவர்கள் அந்த சர்டிபிகேட்டை வாங்கின ஆட்களாங்க. அதாங்க ஆபிரகாம்கிட்ட இப்போது நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் என்று காண்பித்தாய், காண்கிறேன்னு சொல்லிட்டு அவனை இனி உன் வழியாட்டு மற்றவர்களுக்கு வாக்கு தத்துவம்னு கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு அவன் எல்லா விதங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலே அங்க அவனுக்கு அந்த இது. அப்ப அவனுக்கு இப்படி சத்திய ஆவியானவர் ஒன்றும் கொடுக்க இல்லையே, புரியுது இல்ல? இப்ப என்னன்னா பழைய ஏற்பாட்டுல என்னன்னா அவங்க தேவனுக்கு டைரக்டாவே அவங்க கீழ்ப்படிந்த ஆட்கள். நீங்க சொல்ற அந்த கணக்கின்படி என்ன, அவங்க அந்த
இப்போ உள்ள இப்போ வந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவான்னா அவன் அந்த நாள்ல காலத்திலே தேவனுடைய சத்தத்தை அவன் கீழ்ப்படிந்தனால இன்னைக்குள்ள ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு ஒப்பானவனா கரெக்ட் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆவிய பிரிவுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி அவனுக்கு அன்னைக்கு இருந்தது. அதை அவன் நிரூபிச்சான் நீதிகளின் வழியா. அப்ப இன்னைக்கு அதே மனுஷன் இருந்திருந்தான்னா இங்க இந்த காலத்துல இருந்திருந்தானா ஆவியானவரை பெற்று சகல விதத்துக்குள்ளே நடக்க யோக்கியதை உள்ள ஆவியானவர் கீழ்ப்படிஞ்சிருப்பான். அந்த மாதிரி நடந்திருப்பான். தேவனுக்கு கீழ்ப்படிந்த அவன் தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்து அவர் சொன்னது அப்படியே கேட்டதுனால இன்னைக்கு உள்ள இது பிரமாணம் இன்னைக்கு அவன் வாழ்றதுக்கு தகுதியானவன். இப்ப கிருபை பிரமாணத்துக்கு வாழ்றதுக்கு தகுதியானவன். அந்த இதுக்கு கரெக்ட். அதுதான் இப்ப பாருங்க, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளின் இடத்திற்கு திருப்புறாரு. நாங்க போட்டிருக்கோம் பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுக்கு வருதுன்னா இங்க நம்ம செய்கிற இந்த மீட்பாங்கும் இதுக்கு நிழலாங்க அவ அங்க சாதிச்சு காட்டினாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யோவான் ஸ்நானம் எல்லாம் பற்றி சொல்லும் போது இவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையின் இடத்திற்கு திருப்புவான் அப்படின்னு போட்டிருக்கு. பிள்ளைகள் நம்மளாங்க இயேசு கிறிஸ்துவ பிறகு உள்ள அவர்கள் சரீரத்துல நமக்கு முற்பிதாக்கள். சரீரம் அவர்கள் வழியாக நமக்கு வந்தது. ரட்சிப்பு இங்க உள்ளதுக்கு நிழலாங்க அங்க போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்ன அடிக்கப்பட்டிருந்தாலும் வேதம் என்ன சொல்லுதுன்னா இதை அங்க ஒப்பிட்டு பேசுது. உலக தோற்றத்துக்கு முன்னே முதல் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் உலக தோற்றம் முதல்னு. அப்ப அந்த அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி அந்த பரிகாரம்னு சொல்லியது அதுக்குதான் அவர்களும் என்ன இந்த நீதியை வச்சிருக்கு. அப்ப பாருங்க, இதுதான் தேவனுடைய ஞானம்னு சொல்லியது. எல்லாரும் எல்லாவற்றுக்குள்ளும் ரட்சிக்கும்படியாக எல்லா காலத்திலும் மீட்டெடுக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற நீதி. புரியுதில்ல? இப்ப நம்ம ஆதி ஆகமத்துல மனுஷன் விழுந்துட்டான், இவன்கிட்ட போய் பிரமாணம் கொடுக்க முடியாது. அப்ப அவன் ஒரு ஜனக்கூட்டம் ஆகணும். ஜனக்கூட்டம் ஆன பிறகுதான் அவன்கிட்ட நீதி பிரமாணத்தை கொடுக்க முடியும். நியாய பிரமாணத்தை நீ இன்னால கல்யாணம் பண்ணாத இன்னால கல்யாணம் பண்ணாதன்னு அதுக்கு முன்ன கொடுத்தா சந்ததி வராது. அப்போ அந்த காலங்கள்ல என்ன செய்கிறாருன்னா அவர் அப்படிப்பட்டவர்களை மீட்டெடுக்க அவர் வந்து எல்லாருக்கும் ஒரே நீதி மாதிரி இருக்காது. இப்ப ஆதாமின் இடத்துல பழம் மேட்டுரு, யோனோக்கின் இடத்துல அவரோட சஞ்சரிக்கிறது மேட்டுரு, நோவாயின் இடத்துல வேற ஒரு இதையுமே இல்லை, அங்க இருக்க அந்த விபச்சார மார்க்கத்துல நீ சேரக்கூடாதுன்னு சொல்லியாரு. வேற அவன் என்னை வேற நம்மள மாதிரி இப்படி வடிகட்டின காரியங்களை ஒன்றும் பேசியிருக்காது. புரியுதுல்ல? நமக்கு இப்ப ஒரு சிறிய இச்சோடு நினைச்சாலே பாவம்னு சொல்லி அவன்டா அப்படி சொல்லியிருக்காது. செய்தாதான் பாவம்னு சொல்லியிருக்கு. செய்தாதான் தண்டனை அந்த காலத்துல. அதாங்க இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணங்களை சொல்லி வரும்போது பூர்வத்தாருக்கு அப்படி உரைக்கப்பட்டிருந்த நான் உங்களுக்கு சொல்லுறேன் எப்படின்னு நம்மளை வேறு தெரிவிக்காரு. நம்ம என்ன பிள்ளைகளின் காலத்துல உள்ள ஆவியானவருடைய காலம். அப்ப அந்த காலத்துல ஆவியானவர் கொடுக்கப்பட முடியாத காலம், நீதி பிரமாணமே கொடுக்க முடியாத ஆதி காலம் இருந்தது, நோவா காலத்துக்கு முன்ன உள்ளது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இப்ப அது புரியணும்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ரட்சிக்கணும்னா அது 10 வயசுல இருக்கும்போது இந்த ஞான காரியங்களை சொன்னா அதுக்கு அந்த மெச்சூர் வரல, அந்த ஆவி வளரல, அப்ப அதுக்கு அதை கொடுக்க முடியாது. அப்ப சின்ன பிள்ளைல ஒரு பிறந்த உடனே என்ன சொல்லியிருக்கோம்னா பிள்ளை கிடந்து உறங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அது உறங்கியதான் அதுக்கு வளர்ச்சி. இனி 1 வயசானோன்னா பிள்ளைக்கு நடக்க இல்லையா, அப்ப நடக்காம இருந்த குற்றம். அது வரைக்கும் உறங்குன்னு சொல்லி இனி நடக்கணும். அது அடுத்து நடந்து 1 வயசு 1.5 வயசானோன்னா ஓடணும். ஓடலைன்னா பிள்ளை குறைபாடு இருக்குன்னு. அப்ப ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது அதுக்குள்ள பல பிரமாணம் மாறி வருது. அடுத்தது 10 வயசுல நீ போ ஒன்றும் செய்யக்கூடாது அங்க இங்கன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கணும் இப்படி சொல்லுவியே. ஒரு 20 வயசு தாண்டும் போது வேலைக்கு போ, அதை செய். 25 வயசு ஆகும்போது அவன் ஒரு தனி மனிதனாட்டு அவனை பிரிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் வாழ வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் அவன் பார்த்துக்கணும். அவன் இப்ப மகன் என்ற ஸ்தானத்துல இருந்து தகப்பன் என்கிற ஸ்தானத்துக்கு ஒரு திருமணத்துக்குள்ள வரும்போது வாரான். இனி ஒரு காலகட்டத்தில் அவன் தாத்தான்னு வாரான். காலங்கள் மாறி வருது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே இவ்வளவு பிரமாணம் இருக்குன்னா இந்த முழு உலகத்தையும் சாத்தானே அவனுடைய சேனைகளையும் இந்த ஜனங்களையும் ரட்சிக்கவும் அவர்களை நியாயம் தீர்க்கவும் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களை மீட்டெடுக்கவும் எல்லா விதங்களிலும் எல்லா பிரமாணத்தையும் எல்லா காலங்களிலும் ஏற்றபடி அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. அதாங்க தேவ ஞானம்னு சொல்லி. அதாவது மனுஷன் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவான், எல்லாரையும் ரட்சிக்கும்படியாட்டு அவரு எல்லாரையும் நியாய பிரமாணத்தின் கீழே ஒரு காலத்துல அடைத்து போட்டிருந்தாரு. அதானே இருக்கு, புரியாது. அப்ப ஏன் அப்படி அந்த காலத்திலேயே மீட்பை கொடுக்கலன்னா அப்படி கொடுக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி ஒரு தத்துவத்தை தேவன் வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் இணைஞ்சாதான் பிள்ளை பிறக்கணும். அப்ப கணவன் வெளிநாட்டுல இருக்கு, ஒய்ஃப் இங்க இருந்தா எப்படி பிறக்க முடியும்? நம்ம ஜோம் பண்ணிட்டு இருந்தா அப்போ கணவன் இங்க வரணும், இருவரும் இணையணும், பிள்ளை அப்பதான் பிறக்கும்.
இப்ப நம்ம பாஸ்டர்மாரு சும்மா வந்து பிள்ளை பிறக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியும். புருஷன் வெளிநாட்டுல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்றீங்க. என்னன்னா ரெண்டு பேரும் தேவனோட இணைஞ்சாதான், அதே மாதிரி அந்த தேவ தத்துவம்னு இருக்குது. ஆமா ஆமா. அப்பதான் பிள்ளை பிறக்கிறது மாதிரி தேவனோட இணைஞ்சாதான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியும். புரியுதில்ல? அப்ப அதுக்கு ஒரு காலங்கள் வேலைகள். அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு வச்சிருந்தது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அதுக்கு இப்போ ஆபிரகாமா இருந்தாலும் சரி, நோவா இருந்தாலும் சரி, தானியலா இருந்தாலும் சரி, ஏனோக்கா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அல்லாத மற்றவங்க வந்து அவங்க இந்த இந்த காலகட்டத்துல இந்த இருந்த ஒருவேளை அந்த ரட்சிப்பினுக்குள்ள அந்த கீழ்ப்படுறதுக்குள்ள வரமாட்டாங்க. அது கட்டாயம் வரமாட்டாங்க. வந்திருந்தா தேவன் குற்றவாளியா இருக்க மாட்டாரு. ஆமா ஆமா. அவர்கள் எள்ளளவேனும் ஈரல் இல்லை. வருகிறதா இருந்த இப்ப பாருங்க, மாற்று ஜாதியில முன்னமே அவர்கள் அறிந்துதான் அதுக்குள்ள அந்த நீதியை வைக்கிறாருன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. இப்ப பாருங்க, இப்ப தேவனை புறக்கணித்து போனார்கள், தேவனை ஏற்றுக்கொண்டார். இப்ப அங்க ஆபிரகாம்னு அவரு பார்க்கல, அந்த எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்காரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த நீதி பலிக்குது. இப்ப நோவா காலத்துல அவனை தவிர வேற யாருமே உத்தமனா காணல. அவன் அதுல இருந்ததுனால அவனுடைய ஃபேமிலியை எடுக்காரு. அதுக்கு பிறகு மற்றவங்க கீழ்ப்படியல்ல, அது தெளிவா சொல்லி இருக்கு. கீழ்ப்படியாம போன ஆவிகள்னு சொல்லியிருக்கு. அந்த 3 பேர்ல கூட பாருங்க, ஒருவன் சாபத்துக்குள்ள போயிரு. அடுத்து அந்த 2 பேர்ல கூட ஒருவன் பொதுவா பேரியாய் சேமுக சந்ததியில தான் ஆபிரகாம் வர. இனி ஆபிரகாமுக்கும் கூப்பிட்ட உடனே நீ உனக்குள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லல. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போவான். அவன் கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நீதிக்கு உட்படுகிறான். அதனால வந்துகிற வேதனை சோதனை, அவனுக்கு மனைவிக்கே 2 தடவை பிரச்சனை வருது. எல்லாத்தையும் சகிக்கிறதுனால கடைசியில பார்த்தா அவனுடைய ஒரு மகனையே அவர் வந்து பலி செலுத்த சொல்லும் போது ஆகாரம் கொண்டு விட சொல்லியாரு, விட்டுறேன். அவளும் அவனு கூட இருந்த ஒரு பிள்ளை இஸ்மவேலை பெற்றவளாங்க. அதை கூட அவன் கீழ்ப்படிஞ்சு செய்ய. அப்ப இது எல்லா விதங்களும் இனி அவனை சோதிக்க ஒண்ணும் இல்லை. அவனுக்கு ஜீவனை கட்டாலே கொடுப்பான், மகனையே கொடுக்க. அங்கே அவனுக்கு நீதி கிரீடம் சூட்டப்படுது. அப்போ அந்த அவனுக்கு ஒரு பிரமாணம், நியாய பிரமாணத்தின்படி நீ ஒரு 6 நாளும் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் கோயில்ல இருந்து என்ன சோதரன் சொல்லிட்டு, அதனால நீ பரிசுத்தான கொடுத்தாரு. தேவ நீதின்னு சொல்லியது அவனவன் முன் வைக்கப்படும், அதை அவன் ஜெயிச்சு ஆகணும். அப்ப மற்றவர்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்காக அப்படி இருக்கு அவங்கள தவிர, ஒரு அதாங்க முன் அறிந்தவனே அவர் முன்ன கூப்பிட்டு பரீட்சித்து சோதித்து உயர்ந்த இடத்துல வைக்கிறார். நோவாயா அப்படி. அதே மாதிரி யோபு இருக்கட்டும், யோபு பரீட்சிக்கப்பட்ட கல்லாங்க, இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்ட கல். அப்படி தேவன் ரட்சிக்கிற எந்த மனுஷனும் பரீட்சிக்கப்படாம வரமாட்டான். தேவ நீதி அவன் தரித்தாக வேண்டும். அப்பதான் அவனுடைய மாமிச பிரமாணம் அழிக்கப்பட்டு உள்ளான மனிதன் ஒழிக்கப்பட்டு மெய்யான நீதியில் வந்த தேவனுடைய நீதி தரிப்பிக்கப்பட்டு நாம புது சிருஷ்டியா மாறும். அது எல்லாருக்கும் எல்லா காலங்கள்லயும் எல்லா விதங்கள்லயும் தேவன் வைத்திருப்பார். அதனால இப்ப ஆபிரகாம் இருந்தாலும் இதே தேவனுடைய ஆவியை பெற்று நாம் பரிசுத்தமா வாழணும், வாழிய பவுல் அப்போஸ்தலர் வாழ்ந்த மாதிரி அவன் வாழ்வான், யோபு வாழ்வான், ஏனோக்கு வாழ்வான். எல்லாரும் வாழ்கிறதற்கு உரியவர்கள். அவர்களுக்கு அந்த காலத்துக்கு தான் அப்படிப்பட்ட பிரமாணத்தை வச்சிருந்தது. அல்லாம இவங்க சொல்லிய மாதிரி 7 இடம் உண்டு, நியாய பிரமாணத்துல உள்ளவனுக்கு ஒரு இடம், மனசாட்சியின் காலத்துல ஒரு இடம், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இடம், அப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துல நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அதே மாதிரி அவர்கள் யாருமே அன்றைக்கு மரித்தவர்கள் யாரும் உயிர்ப்பிக்கல. இயேசு உயிர்த்த பிறகுதான், அதாங்க மரித்தோர்ந்து முதற் பிறந்தவர், முதல் எழும்பினது இயேசு. அவருக்கு பிறகுதான் 500க்கு மேற்பட்ட ஏதோ கொஞ்சம் பரிசுத்தவான்கள் எல்லாம் எழும்புறதும் கல்லறைகள் திறந்ததும் பார்க்கப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இயேசுதான் முதல் பிறந்தவர். நம்ம தான் தெரியாம அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரே ஸ்தலம், அவரால் மீட்கப்பட்டவர்கள் வாசம் செய்கிற ஸ்தலம். அப்போ அவர்களோடு எல்லாரும் சேர்ந்துதான் அந்த 1,44,000 பேர். அப்படின்னா பரலோகத்துக்குரியவர்களா சீயோன் மலையில கடந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டுல வர்றவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த சீயோன் மலையில 1,44,000 பேர் நிக்கிறது. ஆமா ஆமா. அவர் ஒட்டுமொத்த இது அதான் அந்த அந்த பிரமாணம் இதா சொல்லி இருக்கும். ஆமா அப்படிதானே. ஆமா, அந்த 1,44,000 அந்த குவான்டிட்டி இல்ல, அந்த ஒரு நமக்கு புரியும்படியா ஒரு இதுல சொல்லி இருக்கும். ஆமா ஆமா. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை நீங்க பாத்தீங்கன்னா 12,000 ஸ்தாதி, 12 வாசல்கள், ஒரு வாசலுக்கு இன்னொரு இதுக்கும் 12,000 ஸ்தாதி. அப்ப நீங்க 12 வாசலையும் 12 வச்சு பெருக்கி பாருங்க, 1,44,000 ஸ்தாதி வரும். 12 அப்ப பரலோகத்துக்குரியவர்களாங்க அந்த 1,44,000 சொல்லி இருக்கு.
அப்போ அந்த 1,44,000 பேர்னா அந்த 12 வாசல்கள்லையும் வாரவர்கள், அவர்களுக்கு பேர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா ஜெயித்தவர்கள்னு அர்த்தம், ஜெயம் பெற்றவன், யாக்கோவுக்கு கொடுத்திருக்க பேர். அப்போ அதுல இப்ப எந்த வாசல்ல வந்தாலும் நீங்க ஜெயம் பெற்றவர்கள் தான். அதுல 12 பழையற்பாட்டுல வந்தவங்களும் அந்த பரீட்சைக்கு ஜெயித்தவர்கள். இனி இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அப்போஸ்தலர்களாங்க பவுண்டேஷன் போட்டிருக்கும். அந்த தேவாலயத்துல பரலோக ராஜ்யத்துல இந்த 12 கோத்திரத்தாருக பேரும் மேல வச்சிருக்கு வாசல். அந்த பவுண்டேஷனுக்கு அங்க அஸ்திபாரத்தை பார்த்தாச்சுன்னா 12 அப்போஸ்தலர்கள். அப்ப அப்போஸ்தலருக்கு மேலதான் இவர்கள் கட்டப்பட்டிருக்காங்க போட்டிருக்கும். புரியுதுல? சரீரத்துல முந்தி வந்தாலும் அவர்கள் சரீரத்துல வந்த ஆவியிலே இவர்களுக்கு பிற்பாடுதான் வந்தது. இந்த சாயல்ல தான் அவைய வர்றாங்க. புரியுது இல்லையா? உங்களுக்கு புரியுதா? இப்ப மாம்சத்துல பார்த்தா உங்க அப்பா யாரு உங்க அப்பா யாருன்னு கேட்டு போனா கடைசியில ஆதாம்ல வந்து முடியும். ரட்சிப்புல நம்ம கேட்டு வந்தாச்சுன்னு சொன்னா இங்க இருந்து அங்க வரணும். இங்க இருந்து பரிசுத்தவான்கள் பிள்ளைகளுடைய காலத்துல இருந்து வரும்போது நாம தான் முந்தினவர்கள், அவர்கள் பிந்தினவர்கள். அதனாலதான் நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணப்படாதபடிக்கு விசேஷித்ததான ஒன்றை நமக்கு முன்வைத்தார்கள். அப்ப நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணப்பட முடியாது. எபிரேயர் 12 சொல்லி நம்ம எல்லாம் பூரணப்படணும்னா அதுக்கு அதனுடைய மெயின் அர்த்தம் அவருக்கு ஒண்ணு கூட ஒன்று சொன்னா நல்லா இருக்கு. நம்ம தான் அவர்களுடைய நீதிய, அந்த நீதியின் நிழலை ஒரிஜினலா படிச்சு காட்டினவிய, வாழ்ந்து காட்டினவிய. இப்ப பவுல் ஒரிஜினல் அந்த ஆவியின்படி கரெக்டா வாழ்ந்து காட்டினவங்க அவங்க வந்து அந்த கீழ்ப்படுதல்னால வந்தவங்க. அந்த இந்த கனி இப்ப ஒரு மரம், அவங்க மரம் நம்ம கனி ஆகும். இந்த கனிக்குள்ள இன்னொரு மரமும் இருக்கும், விதையும் இருக்கும், வித்தும் இருக்கும். புரியுது இல்ல? அப்ப சரீரத்துல நாம அங்கிருந்து அவர்களிடத்துல இருந்து இங்க வந்தோம். அப்ப சரீரத்தை கேட்டாச்சுன்னா நம்ம சொல்லலாம் இப்படி இப்படி. சரீரத்தை கேட்டீங்கன்னா நம்ம ஆபிரகாமுக்குள்ளதான் நம்ம வந்திருப்போம். ஒரு சந்ததியா பார்த்தா சரீரத்துல. ஆவியில பார்த்தா இங்க அடைகிற மீட்புக்கு சாயல் தான் இங்க இருந்து அங்க போகுது. இயேசு கிறிஸ்து இங்க தானே வந்தாரு, இங்க இருந்து தானே அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டாரா என்னபடியாரு? புரியுது இல்ல? ஆவியில் இப்ப சரீரத்துல பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு அடுத்த பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நோவேலண்ட் வாரது மாதிரி ஆபிரகாம் பார்த்தாலே நமக்கு வந்து நம்ம அந்த சரீரத்துக்குள்ள வந்திருப்போம். ஆவிலண்டு பார்த்தா இங்கண்டு தான் குடிப்போம். ஆமா, ஏன்னா அந்த பழத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க பிசாசு ஜெயிக்கிறதுக்காக அங்க அதை வச்சிருந்தது. அது நமக்கு இப்ப அங்க வெளிப்படுது. அப்ப அவனை தலைநெசுக்கவும் அவனை நரகத்தில் தள்ளவும் தான் அன்னைக்கு அந்த கனியை புசிக்காதன்னு சொல்லிட்டு வச்சிருந்தது. அவன் அன்னைக்கு புசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து செய்த மேட்ரு அன்னைக்கு நிறைவேறி இருக்கும். அப்போ நமக்கு இப்ப இங்க ஆன்சர் வெளிப்பட்டதுனால அங்க நடந்ததுக்கு கொஸ்டின் நமக்கு புரியுதுல? இங்க ஆன்சர் எப்படி? பிசாசும் அவனுடைய சேனையும் பிடிக்கப்பட்டு எரி நரகத்தில் தள்ளப்பட்டதுன்னு ஆன்சர் வெளிப்படுத்தல வருது. அப்ப அப்படி செய்யறதற்கு தகுதியா இருந்தவனுக்கு ஜீவகனியை கொடுக்கிறாருன்னு போட்டுருக்கு. அப்ப அங்க ஜீவகனி அவன் இழந்தது, அந்த தகுதிக்கு அவன் வரல, அவனுக்கு சரண்டர் ஆயிட்டான். புரியுது இல்ல? அப்ப இந்த மேட்ரை நம்ம அறியும் போது அங்க அது ஏன் பழத்தை வச்சிருந்தாருன்னா இதுக்குதான் வச்சிருந்தாருன்னு உள்ள நிஜம், இந்த நிஜம் நடந்தனாலதான் அந்த நிழல் நமக்கு நிஜமா புரியுது. அப்ப இந்த நோக்கம், அதாவது பிசாசு அவனுடைய சேனையை அழித்து அதற்கு உதவியா இருக்கிற தாமால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷ ஜாதியோடு அவரு வாழுகிறதற்கு வேண்டி ஏற்படுத்தினப்பட்ட ஏற்பாடுக்காகத்தான் இந்த உலகம், இந்த இது சிருஷ்டிப்பு, இந்த மாதிரி தத்துவங்கள் இதெல்லாம் முன்ன வைக்கப்பட்டிருந்துன்னு உள்ளது ப்ரூஃப் ஆகுது. புரியுதா? புரியுது. அதனாலதான் எபிரேயர்ல அதை எடுத்து எழுதும் போது நீங்க பார்த்தீங்கன்னா ரோமன் கட்டளை பேருக்குள்ள இன்னும் விளக்கமா போட்டிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அவர்கள் கல்லால் எறியுண்டப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், ஸ்திரீகள் சாக கொடுக்க தங்களை திரும்ப பெற்றார்கள். இப்படி விசுவாசத்தினால விசுவாசமும் அப்படி இருந்தும் நம்மை அல்லாமல், நம்மளோடு சேராமல், நம்மோடு இணையாமல், நம்முடைய வழிகளில் அவர்கள் வராமல் அவர்கள் பூரணராக முடியாது, ஆகவில்லை. நமக்கு விசேஷத்தை ஒன்று வச்சிருக்கு. அப்ப அதுல நீங்க ரோமன் கட்டளைகளை தெளிவா போட்டிருக்கேன். என்ன நீங்க போய் எடுத்து படிங்க. அதுல போட்டிருக்கேன் நம்மை அல்லாமல்னா நம்மோடு நமக்கு தந்திருக்கிற தத்துவத்தின்படிதான் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் நாங்க போட்டிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டாருன்னா அங்க அடிக்கப்பட்டது இங்கே அங்க. இப்ப நம்ம ஒரு கட்டடம் வேலை செய்யும், நீங்க செய்யறது 100% செய்வீங்கன்னா உங்களுக்கு முந்தி கூட்டி அட்வான்ஸ் தருவாங்கல்ல, வேலை செய்யாம கூலி தர மாதிரி அங்க. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்கு உள்ள அங்க அந்த நீதி அங்க நிறைவேறினது. சாத்தான் பிடிக்கப்படுகிறதற்கு அவர் வச்ச நீதி அங்க.
அந்த வழிகளுக்குள்ள உதவியா இருந்தவர்கள், தேவனுடைய சாம்ராஜ்யம் பூமிக்குள் இறங்குறதற்கு உதவியா இருந்தவர்கள் தான் ஏனோக்கு, ஆபேல், நோவா. நோவாயும் சேர்ந்து போயிருந்தான்னா தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, நீதி செய்யறதுக்கு மனுஷன் இல்லாம போயிருவான். மனுஷத்துல தானே நீதி கொண்டு வரணும். அல்லாம அவருடைய சர்வ வல்லமையிலன்னா பிசாசு இது ஒன்னும் உண்டாக்காமலே அழிச்சிருக்கலாமே, அப்படி கிடையாது நீதி. புரியுதில்ல? அப்போ தேவன் மனிதனாய் வருகிறதற்கும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதற்கும் அவர்கள் தேவ நீதிக்கு தங்களுடைய ஜீவனை தோளை கொடுத்தவர்களாகும். அப்போ தேவன் பூமியில இறங்கி வருகிறதற்கு காரணமா இருந்தவர்கள், கிரியை செய்கிறதற்கு காரணமாய் கீழ்ப்படிந்தவர்கள். ஏனோக்கு கீழ்ப்படிந்தான், நோவா கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அவன்ல இருந்து ஒரு சந்ததி எடுத்து அடுத்ததை எடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் எடுக்கிறதுனாலதான் அவருக்கு ஒரு ஜனம் கீழ்ப்படிஞ்சதுனால ஒரு குரூப் எடுக்க முடியுது. அப்போ அவர் ஆதியிலே சொன்ன அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு இவர்கள் உடன் ஊழியர் மாதிரி செயல்பட்டவர்கள், வேலையாள் மாதிரி செயல்பட்டவர்கள், தேவனுடைய சாம்ராஜ்யம் பூமிக்கு செய்யப்படுவதற்கு காரணமா இருந்தவர்கள், அதற்குரிய நீதியிலே பிழைத்து கொண்டவர்கள். அப்படி அங்க வரும். அப்ப இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு இல்லாம எப்படி தேவன் இங்க வரும், எப்படி இந்த ஜனம் வரும், எப்படி இந்த சந்ததி வரும், எப்படி நாம் மீட்கப்படுவோம்? அப்ப சரீரத்துல அவங்க நமக்கு பவுண்டேஷன், ஆவியில நாம அவியலுக்கு அஸ்திவாரம், அப்படிதான் வரும். அதாங்க அந்த இதுல உள்ளது. பாருங்க, ஒரு காலத்துல நம்ம அப்பா மாதிரி நமக்கு சாப்பாடு வந்து வளர்த்துவாங்க, இன்னொரு காலத்துல நாம அவியலுக்கு சாப்பாடு கொடுப்போம். தெரியும் இல்ல? புரியுதா? அந்த மாதிரியாங்க. அப்படிதான் நம்முடைய மீட்புக்கு அவர்கள் இருந்தார், அவர்களுடைய மீட்புக்கு நாம் இருந்தோம், எல்லாருடைய மீட்புக்கும் தேவன் இருந்தார். அவ்வளவுதான். அதனால அப்படி அங்க வரும். அதுதான் அதுல குறித்து சொல்லி இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா பாவம் மன்னிப்பு என்ன, விடுதலை என்ன, இதெல்லாம் புரியும். இப்போ இது ரொம்ப பிரயோஜனம் தான் எனக்கு. எல்லாமே 7 வழி அப்படி கிடையாது. தேவனுடைய வழி ஒரே வழிதான், ஒரே சத்தியம் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை தெளிவா சொல்லுவாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. அப்ப அதுக்கு முன்ன சத்தியமே இல்லைன்னாங்க அர்த்தம். அதுக்கு முன்ன நீதி, சத்தியத்தின் சாயல், தேவ நீதி அவரு இந்த மாதிரி வழிகள்ல கொண்டு வர வேண்டி அவர் செய்திருக்கும். அந்த காலங்கள்ல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தேவன் ஒரு சின்ன தவறு கூட செய்ய அனுமதிச்சிருக்க மாட்டாரு. புதிய ஏற்பாட்டுல அவரு ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டி கொடுன்னு சொல்லி, ஏன்னா இது அப்படிப்பட்ட பரிசுத்த காலம், அதை ப்ரூவ் பண்ண காலம். அந்த காலத்துல சத்துருவை கொல்லுன்னு சொல்லுவாரு, வெட்டி கொல்லுன்னு சொல்லுவாரு, தந்திரம் சொல்லி கொடுப்பாரு. புரியுதில்ல? எத்தனை இடங்களை ஒரு பொய்யின் ஆவிட்ட நீ போய் அவனுக்கு வாயா இருந்த அந்த தீர்க்கதரிசிகள் குற்றம் செய்யும்படியா செய்யன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுப்பாரு. அப்போ யுத்தம் பண்ணுகிறவனுக்கு உபாய தந்திரங்களை சொல்லி கொடுத்து நீ இப்படி பதிவு இருந்து அவனை பிடிச்சு அடிச்சு கொல்லுன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம பார்ப்போம், இதுல எல்லாம் இவர் குற்றவாளி மாதிரி செயல்படுவாரு, கொடூரவன மாதிரி செயல்படுவாரு. அங்கதான் இருக்குது அவருடைய நீதி, சத்ருவை அழிக்கிறதுக்கு அவர் செய்கிற இது அவருடைய ஞானம். அதெல்லாம் ஞானமாங்க சத்ருவை அழிக்க. நம்ம ஒரு பாம்பு கொல்லுக்கு பதிவு இருந்து அடிச்சு ஏதாவது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது ஒருபோதும் மனந்திருந்தால பாம்பை ஒருபோதும் மாற்ற முடியாது. அது ஒரு விதத்துல மனுஷனுக்கு நன்மை இல்லை. அதனால நாம அதை அழிக்கிறதா நீதியா இருக்கும், இன்னொரு மனிதனை பாதுகாக்கு. இல்லாட்டா அது எவனே அனுபவம் கடிச்சு போடும். அப்ப தேவன் தெரிந்தெடுத்த சமுதாயத்தை நாசப்படுத்த அந்த சமுதாயம் சொல்லியது ஒரு மனிதன் இல்லை, அது அவனுக்குள்ள தேவனை குறித்த அறிவு, உணர்வு, கீழ்ப்படிதல், தேவனுக்கு அவனுக்கு உள்ள சம்பந்தம், இப்படிப்பட்ட ஒரு நபரை, ஒரு இனத்தை அது அழிக்க வருதுன்னா அது தேவன் அழிச்சிய மாதிரியாங்க. அவர் செய்ய நினைத்த அந்த கிரியோட தடை பண்ணிய மாதிரி பூமியில. அதுக்கு தேவன் எவ்வளவு அனுமதிக்க மாட்டாரு, அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் சொல்லுவாரு, ஒரு சிறியவனை தொடியவனை அவன் என் கண்மணியை தொட்ட மாதிரி நான் சொல்லுவாரு. அதை விட மாட்டார். தேவ ஞானம் பெற்றவர்களை அவர் அழிக்க அனுமதிக்கவே மாட்டாரு. கீழ்படுகிறவன அவனுக்கு கோட்டை. ஏன்னா அவனுக்கு அவர் தகப்பனாங்க, அவன் அவர்னால மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவனாங்க, பிறப்பிக்கப்பட்டவன். அவருக்கு உள்ள பந்தம் பரலோகத்துக்கும் பூமியிலையும், அவருடைய பரலோகத்தில இருந்து பூமியில அவருடைய சித்தஞ்சியை பிடிக்கப்பட்ட ஆட்களாங்க. அப்ப அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை மேட்ரு. வாழும்போது அதெல்லாம் சரியாகி வரும்.